கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். எனவே சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்கள். கடந்த வாரத்தில் எதிர்பாராத விதமாய் கொடுக்கப்பட்ட செய்தி பதிவாகவில்லை. அநேக பேர் ஸ்தோத்திரம் இந்த செய்தியை கேட்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதனால ஒரு விசை ஸ்தோத்திரம் கடந்த வாரம் வராதவர்களுக்கும் நன்மையாக இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் அந்த செய்தியை ஒரு விசை ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிட்டு தொடர்ந்து இந்த வாரத்துக்கான செய்தியை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஆசீர்வதித்து ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உற்சாகமாக இருப்போம். ஸ்தோத்திரம். கடந்த மாசத்துல அல்லது இந்த ஆண்டுக்கென கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கைகளில் அவர் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் நாம் வாசித்தோம். நம்முடைய வாழ்க்கையில பள்ளத்தாக்கை கர்த்தர் நிரப்பும்படியாக தான் இந்த வார்த்தையை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தாக்குனா குறைவுகள், குறை, ஸ்தோத்திரம், அது நிரப்பப்பட தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அதனால் அது நிரப்பப்படுவதற்கான வழிகளை தான் நாம் தொடர்ந்து 4 வாரமும் சிந்தித்தோம். 4வது வாரத்தில் அந்த ஃபினிஷிங் இல்லையா? ஸ்தோத்திரம். கிளைமேக்ஸில் என்ன நடந்தது என்பதை சொல்லாததுனால 3 வாரம் கண்டினியூஸாக கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தியாளர்கள், நீங்கள் கேட்குறீங்களே தெரியல, யூடியூப்பில் என்னுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் போன வாரம் சொன்ன அந்த வார்த்தையின் முடிவு தெரியல, எங்களுக்கு அந்த செய்தி மீண்டும் வேண்டும் என்று கேட்டார்கள். அதனால் அப்படி அந்த அவ்வளோ நேரம் கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். அதனால் ஒரு 10 நிமிஷம் என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பள்ளத்தாக்கு நிரப்பணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் சபைக்கு வரீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். கிளைமாக்ஸ் 4வது வாரம்னு சொன்னேன். நிறைய பேர் ஆப்சண்ட்டு. ஸ்தோத்திரம். ஒரு வாரம் கூட வந்து இந்த செய்தியை கேட்காதவர்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஆனாலும் கேட்கிறவர்களுக்காக பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பள்ளத்தாக்கை நிரப்பும்படி தான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டும் நாம் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், குறைகளோடு நாம் ஆலயத்துக்கு வருவதனால் என்ன லாபம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த வாக்கு தத்தம் பொய்யாக போய்விடுகிறதற்கு நாம் காரணமாய் இருக்கிறோம் என்றால் எவ்வளோ கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா? வாக்கு தத்தம் என்றால் அது நிறைவேற வேண்டும், அப்படிதானே? ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் என்றால் நிறைவேற வேண்டும். எப்போது நிறைவேறும் அப்படின்னா ஸ்தோத்திரம், இவங்களுடைய பள்ளத்தாக்கு எப்போது நிரப்பப்பட்டது? கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையின்படியே. காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது, பள்ளங்களை வெட்டுங்கள்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். இவங்க அந்த வார்த்தையை நம்பி வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் என்ன பண்றாங்க? பள்ளங்களை வெட்டினார்கள். முதல்ல அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். பள்ளங்களை வெட்டாமல் இருந்தால் அந்த பள்ளத்தாக்கை ஆண்டவர் நிரப்ப முடியாது. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் பள்ளங்களை வெட்டினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரம் கிடையாது, பள்ளங்களை வெட்டிட்டு அப்படியே அம்போன்னு உட்கார்ந்து இல்லை, நிரப்புவார் ஆண்டவர் நிரப்புவார்னு உட்கார்ந்து இல்லை. ஸ்தோத்திரம். 20வது வசனம் சொல்லுது, 3:20 பள்ளங்களை வெட்டிட்டு அதிகாலையில், மறுநாள் அதிகாலையில் எழுந்து அந்தி பலி, அந்தினா அந்த பொழுது விடுகிற மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த சமயத்துல அதிகாலையில ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், துதித்தார்கள், அவரை ஆராதித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பள்ளங்களை முதலாவது வெட்டினாங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு. ஸ்தோத்திரம். நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சிட்டு அப்படியே சும்மா இருக்கக்கூடாது. நம்ம பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணோம்? இவங்க என்ன செஞ்சு பள்ளங்களை நிரப்பி கொண்டார்களோ அது நம்ம செய்யணும் தானே? செஞ்சத்தானே நமக்கு ஸ்தோத்திரம் நிரம்பும். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம். யோசபாத்துக்காய் வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையை நம்பி யோசபாத் போய் என்ன பண்றாரு? பள்ளங்களை முதலாவது வெட்டினார். சொல்றதை கேட்டு கீழ்ப்படியும் போது தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். வார்த்தை எதற்காய் பேசப்படுகிறது? நீங்கள் கை கொள்ளுவதற்காக, நீங்கள் கடைபிடிப்பதற்காக, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்களை நிரப்புவதற்காக தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொன்னால் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நீங்க அந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். கீழ்ப்படிஞ்சு இருக்கிறீங்களா? வார்த்தை உங்களோடு பேசுகிறது என்று நம்புறீங்களா? முதல்ல ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்புறவங்க என்ன பண்ணோம்?
கீழ்ப்படியணும். கேட்கறதுனால எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. கேட்டுட்டு அந்த வார்த்தையின்படி செய்யும் போது தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்படிதான் இந்த ஜனங்கள் செய்தார்கள். யோசபாத்துடைய டீம் என்ன பண்ணாங்க? பள்ளங்களை வெட்டி விட்டு, ஸ்தோத்திரம், தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே பள்ளங்களை வெட்டிட்டு சும்மா இருக்காம அதிகாலமே அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். கவனிங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் நிறைவாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நிரம்பாது இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். முதல்ல ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, ரெண்டாவது அதிகாலையில எழுந்து ஆராதிக்கல. ஸ்தோத்திரம். அதிகாலையில எழும்பி என்ன பண்ணிருக்கணும்? ஒவ்வொரு நாளும் நிரம்புற வரைக்கும் ஆராதனை நிற்கவே இல்லை. கவனிக்கிறீங்களா? நிரம்புற வரைக்கும், பள்ளங்கள் நிரம்புகிற வரைக்கும் அந்த யோசபாத் டீம் ஆராதனை நிறுத்தவே இல்லை. அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோம் தேசம் வழியா தண்ணி இவங்களை தேடி வருது. கவனிங்க, தண்ணிக்காக பள்ளங்களை வெட்டிட்டு, ஸ்தோத்திரம், ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய தேவையை பார்க்கல, ஆண்டவரை மாத்திரம் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அப்போது வேதவசனம் சொல்லுகிறது, ஏதோம் தேசம் வழியாய் தண்ணி வருது. எப்படி வந்துச்சுலாம் தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். ஆமா, இப்ப அந்த ஏதோம் தேச வழியாய் வரும்போது மோவாபியர் அங்கதான் அணிவகுத்து நிக்கிறாங்க. கவனிங்க, இந்த ஆராதனையில நடந்த ரெண்டு பெரிய அற்புதம். ஆண்டவரை ஆராதித்த போது, முதலாவது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பள்ளங்களை வெட்டிட்டு தேவனை ஆராதித்த போது அவங்க எதிர்பார்த்த தண்ணீர் அவங்களை தேடி வந்தது, பள்ளங்களை நிரப்பினது. ஒண்ணு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப சண்டைக்கு ரெடியா மோவாபியர்கள் கூட தான் சண்டைக்கு வந்துக்கிறாங்க. ஸ்தோத்திரம். 19வது வசனத்துல சொல்றாரு, இது அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்க கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு ஸ்தோத்திரம் வசனம் சொல்றதுனால இப்ப மோவாபியர் சண்டைக்கு வந்துக்கிறாங்க. சண்டை போட தான் இந்த 3 ராஜாக்களும் வந்தாங்க. வர வழியில தான் தண்ணி இல்லை. இப்ப தண்ணீர் கிடைத்து விட்டது, பள்ளங்கள் ரொம்பிடுச்சு. அந்த தண்ணி வரும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அதிகாலையில அந்த தண்ணி வந்ததுனால வர்ஷிப் பண்ணி கொண்டிருக்கும் போது காலையில எழுந்த அந்த சூரிய வெளிச்சம், சிவப்பான சூரிய வெளிச்சம் தண்ணியில பட்டதுனால அந்த மோவாபியருக்கு அந்த தண்ணி ரத்தமாக தெரிந்தது. கவனிங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சூரியன் உதிக்குது இல்லையா, இவங்க வர்ஷிப் பண்ணினே இருக்கிறாங்க. இவங்க எதையும் கவலையே படல. மோவாபியை பத்தி கவலையும் இல்லை, தண்ணியை பத்தி கவலையும் இல்லை. ஸ்தோத்திரம். இவங்க என்ன பண்ணின்னு இருந்தாங்க? இவங்க பாட்டுன்னு ஆராதனை பண்ணினே இருந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அதிகாலையில ஆராதனை பண்ணாங்க. வசனம் அழகா சொல்லுது, அதிகாலையில என்னை தேடுகிறவன். ஸ்தோத்திரம். செய்யறமா? வசனம்லாம் தெரியுது, செய்யறமா? இன்னைக்கு யார் அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க சர்ச்சுக்கு? ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணா என்ன மாதிரி 7:30 மணி சர்ச்சுக்கு 7க்கு வந்துடுவேன். ஸ்தோத்திரம். நம்ம அதிகாலையில் எழும்புறதே கிடையாது. உலகத்தில் ஒரு பழமை சொல்லுவாங்க, 3 மணிக்கு எழும்புறவன் முனிவனாம், 4 மணிக்கு எழும்புறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்துறவன் அறிவாளி, 6 மணிக்கு எழுந்துக்கிறவன் மனுஷன், 7 மணிக்கு எழுந்துக்கிறவன். நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் அறிவாளிகளாய் அல்லது மனுஷனாவது இருக்கணும். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அதிகாலையில யோசபாத் டீம் ஆராதித்தார்கள். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. தண்ணி ரத்தமா மாறினதை பார்த்த உடனே அந்த மோவாபியர் என்ன நினைச்சிட்டாங்க? நம்மளால சண்டை போட வந்த அந்த 3 ராஜாக்களும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு செத்து போயிட்டாங்க. அந்த ரத்தம் தான் இங்க வருது. அதனால நாம் போய் அவங்களாண்டு இருக்கிற பொருட்களை கொள்ளையிடலாம் என்று சொல்லி எந்த ஆயுதமும் இல்லாம சண்டைக்கு வரவன் எப்படி வரணும்? ஆயுதத்தோட வரணும். ஆயுதத்தோட தான் நிற்கிறான் அணிவகுத்து சண்டைக்கு. இவங்க வந்தா சண்டை போடலான்ட்டு. ஆனா அந்த ரத்தத்தை பார்த்த உடனே இவங்களுக்குள்ள தவறான எண்ணம் வந்ததுனால இந்த ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, இந்த 3 பேருக்குள்ளே சண்டை வந்து 3 பேருமே ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு மடிந்து போய்விட்டார்கள். நாம் போய் அந்த ஸ்தோத்திரம் அந்த சேனையினுடைய கொள்ளை பொருட்களை கொள்ளையிடலாம் என்று சொல்லி அவங்க 3 பேர் அந்த மோவாபியர் வராங்க இவங்களை தேடி. ஸ்தோத்திரம். இவங்க ஒண்ணுமே பண்ணல, ஆராதனை பண்ணினே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தண்ணி வந்துச்சு, பின்னாடி யாரும் வருது? எதிரியா இருந்த மோவாபியரும் எங்க வராங்க? இவங்க சண்டைக்கு போல, எங்க வராங்க? இவங்க பாளையத்துக்கு வந்தாங்க. நீங்க தொடர்ந்து போய் படிக்கணும், அந்த வசனங்களை, கீழே இருக்கிற வசனங்களை படிக்கணும். 20க்கு மேல 21, 22 அதெல்லாம் படிச்சிங்கன்னா அந்த சம்பவம் இருக்குது. ஸ்தோத்திரம். இப்போ படிச்சா லேட் ஆகிடும், அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் சம்பவமா. அவங்க வந்த உடனேயே ஸ்தோத்திரம் இவங்க ஆராதனை பண்ணி கொண்டு கண்ணை திறந்து பார்த்தா தண்ணியும் ரொம்ப இருக்குது. யார் கூட சண்டைக்கு போனோமோ அவங்கள தேடி போகாம அவங்களே எங்க வந்துட்டாங்க? இங்க வந்துட்டாங்க. இவங்க கிட்ட கையில ஒண்ணுமே இல்லை.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க சண்டைக்கு போறவங்க எல்லாம் வச்சுக்கிறாங்க. சண்டைக்கு போறவங்க கையில எல்லாமே இருந்தது. மோவாபியரையும் உங்க கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அதே போல அவங்கள கொண்டாந்து இவங்க கையில கொடுக்க, இவங்க கத்தி எடுத்து வெட்டு 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 வெட்டுன்னு மொத்த பேரையும் வெட்ட. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் பயந்து ஓட. ஸ்தோத்திரம். பின்னாடியே துரத்தி கொண்டு போய் மோவாப் தேசத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு திரும்பினார்கள். தண்ணியும் ரொம்பிச்சு, பொருட்கள் வெள்ளியும் தங்கமும் நிரம்பிச்சு இவங்க ஊர்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்த யோசபாத் டீமுக்கு இது நடக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பள்ளத்தாக்க நிரப்புவாரா நிரப்ப மாட்டாரா? எப்ப நிரப்புவார்? ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வார்த்தையின்படியே செய்து, அதோட சும்மா இருக்கக்கூடாது. என்ன பண்ணோம்? அதிகாலையில் எழுந்து பள்ளம் நிரப்புற வரைக்கும் வர்ஷிப்பை நிறுத்தவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வர்ஷிப் நிறுத்தவே கூடாது. காலையில் எழுந்து என்ன பண்ணோம்? உங்க பள்ளத்தாக்கு நிரம்பண்ணா ஸ்தோத்திரம். நிரம்பணும்னா செய்யுங்க, வேணான்றவங்களுக்கு இது இந்த செய்தி பொருந்தாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பள்ளத்தாக்கை கர்த்தர் நிரப்புவார். யோசபாத்துடைய பள்ளத்தாக்கை நிரப்பிட்டு உங்க பள்ளத்தாக்கை நிரப்பாமல் ஆண்டவர் விடவே மாட்டார். அதனால ஸ்தோத்திரம். போன வாரம் இதான் செய்தி, கிளைமேக்ஸ். உங்க வாழ்க்கையில பள்ளத்தாக்கு நிரம்பிஇருக்குதா பாருங்க. 31 நாளை கடந்து வந்துட்டோம். இன்னும் உங்களை பழைய காரியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்க அப்படியே தான் போன வருஷம் மாதிரி தான் கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், இன்னும் உங்க பள்ளத்தாக்கு நிரம்பலன்னு அர்த்தம். அதனால நிரப்புவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பழிக்கும்படி தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க வாழ்க்கையில பள்ளத்தாக்க நிரப்பாம சபைக்கு வந்து ஆராதிச்சு என்ன லாபம்? ஸ்தோத்திரம். குறையோடு ஆண்டவரை ஃபாலோ பண்ணி என்ன லாபம்? யோசிக்கணுமே. ஸ்தோத்திரம். அதனால இந்த காலை நேரத்துல நீங்க அப்படி தொடராதபடிக்கு இந்த மாசத்துலயாவது ஸ்தோத்திரம் நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அர்ப்பணியுங்கள், ஜெபியுங்கள். யோராமா இராதீங்க, யோசபாத்தா இருங்க. அப்போது கண்டிப்பாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொல்லி இருக்கிற அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு மாசத்திலேயே ஸ்தோத்திரம், ஒரு வாரத்திலேயே நிறைவேற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையிலும் கண்டிப்பா கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனால நீங்க கண்டிப்பா விசுவாசமாய் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப வாசித்த வேத பகுதி சங்கீதம் 46 எடுத்துப்போம். அதுல 10வது வசனத்தை தான் இந்த மாசத்துக்கு ஆண்டவர் சொல்லும்படி சொன்னார். ஆமேன். போதும். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தை ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் மூலமாக, சங்கீதக்காரன் தாவீது ஒரு தீர்க்கதரிசி, ப்ராபட். தாவீது தேவனோடு நடந்தவன், தேவனோடு பேசினவன். தேவன் தாவீதிடத்திலும் ஸ்தோத்திரம் தாவீது தேவனிடத்திலும் பேசுகிறவர்களா இருந்தார்கள். அதனாலதான் தாவீதை கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை வார்த்தையாக ஸ்தோத்திரம் சபைக்கு சொல்லும்படி எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்றாருங்க பாருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்ன தெரிஞ்சுங்கப்பான்றாரு. ஏன் அப்படி சொல்லணும்? தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கன்னு ஏன் அவர் சொல்லணும்? ஏன் சொல்லுங்க? அறியலன்னு தானே அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் தேவன் யார் என்றே அறியாமல் ஜெபம் செய்கிறோம், ஆராதனை பண்றோம், ஸ்தோத்திரம் எல்லாமே செய்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு என்ன? ஸ்தோத்திரம். ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியே சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. வாசிங்க. பலியை அல்ல, உங்க காணிக்கை பலியை அல்ல, ரத்தத்தையும் தகன பலிகளை நீங்கள் செலுத்துகிற ஆராதனை பலிகளை, துதி பலிகளை, காணிக்கை பலிகளை காட்டிலும் என்னை அறிந்து கொள்வதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே. வாசிங்களேன். நான் இதை சொல்ற மாதிரி இருக்கும். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். என்ன ஆண்டவருடைய விருப்பம்? நீங்க செலுத்துகிற பலியில் இல்ல. ஸ்தோத்திரம். நீங்க பலி செலுத்துங்க, வேணான்னு சொல்லல. முதல்ல யாருக்கு பலி செலுத்துகிறோம்?
தேவன் யார் என்று அறியாமலேயே பலி செலுத்துவது அது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத பலியா இருக்கிறது என்று இங்கே சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தாவீதை கொண்டு இந்த காரியங்களை சொன்னவர், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டும் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிங்க. அப்போஸ்தலர் 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்தோத்திரம் அவர் விரும்புறாரு. நீங்க விரும்புறீங்களே இல்லையா தெரியல. தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்களே இல்லையா தெரியல, ஆனா அவர் விரும்புறார். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தான் நம்மை படைத்தவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாவ வழியில நாம் போன போது என்னை ரட்சித்தவர். அதனால ஸ்தோத்திரம், தெரியாமலேயே அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படியாகிலும் தடவியாகிலும் என்னை கண்டுபிடிச்சிடுங்கப்பா, என்ன தெரிஞ்சுங்கப்பான்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்லணும்? நாம ஒன்னும் அவரை கண்டுபிடிக்கல, அவர் யாருன்னே தெரியாமலே இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படித்தானே? ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனை அறிந்து கொள்ளும்படி அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் காரணம் என்னன்னா, அவரை அறிந்து கொண்டால்தான். ஸ்தோத்திரம். அறிந்து கொள்ளாமலேயே நாம் அவருக்கு செலுத்துகிற எந்த காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1:3 வாசிங்க. ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1:3 அவரை அறிந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. இந்த ஜீவனுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும், அப்புறம் தேவ பக்திக்கு ஏதுவான எல்லாவற்றையும் எப்போது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்? எப்பங்க பெற்றுக்கொள்றோம்? ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கு நிரம்பணும்னா எப்படி நிரம்பும்? ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறோம். ஸ்தோத்திரம். அவன் வேண்டிக்கிறான், மாரியாத்தா என்னை காப்பாற்றிட்டா கடா வெட்டி கூ ஊத்துறேன்னு. ஸ்தோத்திரம். நான் வேண்டிக்கிறேன், எனக்கு சரியாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்? ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறேன், வீட்டில் சோறு போடுறேன் எல்லாருக்கும், 2 பேருக்கும் சரியாயிட்டு. ஸ்தோத்திரம். அவன் கடா வெட்டி கூ ஊத்துறான், நான் வீட்டில் ஸ்தோத்திரம் ஜெபம் வச்சு யாரு காப்பாத்துண்டு? அல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? காப்பாத்துறது யாரு? ஸ்தோத்திரம். எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க? யார் காப்பாத்துறது? அவனை தான் வேண்டிக்கிறான், அவனுக்கு தான் சரியாகுது. ஸ்தோத்திரம். புரியுதா? அப்போ நமக்கு நன்மை நடக்கணும்னா முதல்ல யார் கொடுக்குறாங்கன்னே தெரியல, நமக்கு யாராண்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்றோன்னே தெரியல. அதுதான் இங்க சொல்றாரு, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அவரை அறிந்து கொள்ளுகிறதுனாலே தான் இந்த ஜீவனுக்குரிய வேண்டிய எல்லா நன்மையையும், தேவ பக்திக்கு ஏதுவான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆசீர்வாதமா இந்த உலகத்துல வாழ வேண்டுமானால், சொல்லப்படுகிற வாக்குத்தத்த வார்த்தைகள் நமக்கு பலிக்க வேண்டுமானால், ஸ்தோத்திரம், நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க. தேவனை எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனையோ வருஷமா சபைக்கு வரோம். ஸ்தோத்திரம். தேவனை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஸ்தோத்திரம் நீங்க உட்காந்து சிந்திச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நீங்களே 0 தான் மார்க் போடுவீங்க. ஒருத்தரும் நாம் தேவனை அறிந்து கொண்டிருக்க வாய்ப்பே இல்லைங்க, இல்லை. ஸ்தோத்திரம். நாகர்கோவில் பகுதியில் ஒரு வீடு பிரதிஷ்டைக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். கவனிங்க. ஸ்தோத்திரம். அங்க பிரியாணி மீந்துச்சு. முடிச்சுட்டு அதை பேக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குழந்தைகள் ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும்படியே கடந்து போனேன். அங்கே ஸ்தோத்திரம் ஆர்சி நன்னுங்க பராமரிக்கிற ஒரு ஆசிரமம் இருக்கிறது. அந்த ஆசிரமத்தில் கொண்டு போய் இந்த பிரியாணியை கொடுத்தோம். அந்த பிரியாணி குழந்தைகள் தாங்க, மனநலம் குன்றிய குழந்தைகள் பராமரிக்கப்படுகிறார்கள். அந்த பிரியாணி அவங்க என்ன பண்ணுறாங்க, மிக்சியில் போட்டு கறி சாப்பாடு எல்லாத்தையும் குழன்னு குழைச்சி அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டினாங்க. ஸ்தோத்திரம்.
அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஸ்தோத்திரம். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது நாங்கள் ஒரு பெட்டா ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டே போனோம். ஒரு குழந்தை ஒரு பெட்டில் படுத்துருக்குது. ஸ்தோத்திரம். அப்படியே பார்த்துனே போனோம். ஒரு 4-5 பெட்டு தள்ளி போனால் ஒரு 2 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம பார்க்கும்போது. அப்படி ஒரு குழந்தை இருந்தது, 2 வயசு. ஆனால் அது வாய் ஃபுல்லாக பல்லு. ஸ்தோத்திரம். பல்லெல்லாம் தேஞ்சு போய்க்குது. ஸ்தோத்திரம். 2 வயசு குழந்தைக்கு வாய் ஃபுல்லாக பல்லு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்தோத்திரம். 2 வயசு குழந்தைக்குரிய வளர்ச்சி தான் இருக்குது. ஸ்தோத்திரம். வாய் ஃபுல்லாக என்ன இருக்குது? பல்லு இருக்குது. பல்லு தேஞ்சு போய்க்குது. வயசானா தான் பல்லு தேயும். ஸ்தோத்திரம். இந்த 2 வயசுக்குள்ளே பல்லு தேஞ்சு போய்க்குதுன்னு சொல்லி ஆச்சரியமாய் நாங்கள் போன 4 பேரும் அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு கிட்ட போனோம். அந்த குழந்தைய போய் உத்து பார்த்தோம். பார்த்த உடனே எங்களை பார்த்த உடனே அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிச்சு. வால் வால் வால்னு கத்துது. ஐயோ வம்பா போச்சே. ஸ்தோத்திரம். பார்த்தது குத்தமா அப்படின்னு. ஸ்தோத்திரம். பாப்பா அழாத அழாத எதோ சொல்கிறோம். அது அழைய நிறுத்தவே இல்லை. பயங்கரமாகுது, சத்தமாகுது. கவனிங்க கவனிங்க, நல்லா கவனிங்க நீங்கள். ஸ்தோத்திரம். சத்தமாகுது. ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்ட அந்த குழந்தையை பராமரிக்கிற ஒரு நன்னு உள்ள இருந்துக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு ஓடிறாங்க. ஸ்தோத்திரம். வேகமாக வந்து அந்த குழந்தை பக்கத்தில் நின்று, மன வளர்ச்சி இல்லாத குழந்தை, எங்கேயோ பார்த்து எங்கள் சத்தத்தை கேட்டு அழுது பயங்கரமாக அழுது கொண்டு இருக்கிற குழந்தை, அந்த நன் வந்து மோலே கரையாண்டா. நாங்கள் ஒரே வார்த்தை, மோலே கரையாண்டா, மகளே அழாத. நாங்கள் அவ்வளோதாங்க. அப்படியே அப்படின்னு அமைதியாயிடுச்சு. நாங்கள் நன்னவோ சொல்கிறோம். ஸ்தோத்திரம். அது வாயை கொஞ்சம் கூட அதிகமாக அழுதுச்சே தவிர வாயை மூடவே இல்லை. ஆனால் அந்த குழந்தையை பராமரிக்கிற அந்த நன் வந்து ஒரே வார்த்தை, மகளே அழாத. நாங்கள் அப்படியே அழைய நிறுத்திச்சு. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைக்கு தெரிகிறது நம்மை பராமரிக்கிறது யாருன்னு. ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு எல்லாமே தெளிவாகுதுன்றோம். நம்மை பராமரிக்கிற, நம்மை நடத்துகிற தேவன் யார் என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். என்னம்மா இது குழந்தை? ஸ்தோத்திரம். இவ்வளோ ஸ்தோத்திரம் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, வாய் ஃபுல்லாக பல்லு இருக்குது. ஸ்தோத்திரம். என்ன இந்த குழந்தைக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அது சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களுக்கு வயசு பராமரிக்கிறாங்களே, அவங்களுக்கு வயசு 32. ஸ்தோத்திரம். இந்த குழந்தைய பார்த்து சொல்றாங்க, சார் அது குழந்தை இல்லை சார், அதுக்கு 30 வயசு அப்படின்றாங்க. 30 வயசுல 2 அடி தான். 2 வயசு குழந்தைங்க வளர்ற அளவு தான் வளர்ந்துருக்குது. மன வளர்ச்சி சரியில்லை, வாயெல்லாம் பல்லு இருக்குது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய குழந்தைக்கு கூட தம்மை பராமரிக்கிற, தம்மை நடத்துகிற, தமக்கு போஷிக்கிற, தமக்கு நன்மை செய்கிற ஒரு தாயை நன்னை அறிந்திருக்குமானால், நாம் தேவனை அறியவில்லையே என்று அவர் வேதனைப்படுவாரா? வேதனைப்பட மாட்டாரா? ஸ்தோத்திரம். படைத்தது அவர்தான், நம்மளை ரட்சித்தது அவர்தான். அவரை நாம் அறிய வேண்டியது அவசியமா இல்லையா? சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு இந்த ஜீவனுக்குரிய நன்மை வேண்டுமானால், இந்த தேவ பக்திக்குரிய நன்மைகள் யாவும் உங்களுக்கு வேண்டுமானால், கண்டிப்பாக அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க அவரை. ஸ்தோத்திரம் அப்படின்னு. ஸ்தோத்திரம். நீங்க மனசுல என்ன செஞ்சீங்கன்னா, ஸ்தோத்திரம், நீங்க ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் பெற்று கொண்டிருக்கிறீங்களா? நீங்க அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருக்கிறீர்களான்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அவரை அறிந்து கொள்வதனால்தான், கவனிங்க, ஸ்தோத்திரம், நம்ம ஜீவனுக்கு ஏதுவான நன்மை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னொரு சம்பவத்தோட சொல்றேன். ஸ்தோத்திரம். ஊட்டி பகுதியிலிருந்து கவனிங்க, பாடகர் குழு ஒன்று சென்னைக்கு வருது சிங்கிங் காம்படிஷனுக்காக. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 8 வயசு இருக்கும். அந்த சின்ன பொண்ணு அந்த பாட்டு காம்படிஷனில் ஃபைனலில் பாடுறதுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. சென்னையில் ஸ்தோத்திரம் அந்த ஃபைனல் காம்படிஷன் நடக்குது, சிங்கிங் காம்படிஷன். ஊட்டிலிருந்து கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த குழந்தைக்கு 8 வயது நிரம்பி அந்த குழந்தைக்கு 2 கண்ணும் தெரியாது, பிளைண்டு, பார்வையற்ற குழந்தை. ஸ்தோத்திரம். ஆனால் சிங்கிங்கில் ஃபைனலில் பாடுறதுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. சென்னையில் கொண்டு வந்து இப்போ சிங்கிங் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த குழந்தைக்கு தெரியாமலேயே அவங்க அக்காவை என்ன பண்ணுறாங்க? ஸ்தோத்திரம், வர வச்சிருக்கிறாங்க. அக்காவை வர வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த அம்மா, இந்த சகோதரி போய் இந்த குழந்தை போயிட்டு பாடுறதுக்கு நிற்குது. ஸ்தோத்திரம். பாடுறதுக்கு நிற்கும் போது ஸ்தோத்திரம், இவங்க அக்கா பின்னாடியே போய் ஸ்தோத்திரம்
அது தோல் மேல கையை வச்சுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்டேஜில் எல்லாரும் பார்த்து வியந்த காட்சி இது. ஸ்டேஜில் நடக்குது. பார்வையற்ற குழந்தை பாடுறதுக்கு போய் நிக்குது. அதுக்கு பின்னாடியே அவங்க அக்கா அனுப்புறாங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாது அவங்க அக்கா வந்தது. ஸ்தோத்திரம். இப்ப போயிட்டு அவங்க அக்கா அந்த குழந்தை மேல கையை வச்ச உடனே, ஸ்தோத்திரம், அந்த குழந்தை கையை பிடிச்சின்னு சொல்லுது, அக்கா நீ எப்ப வந்தேன்னு. கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். புரியுதா? புரிஞ்சுன்னா கை தட்டிருக்கணும் நேரம். ஸ்தோத்திரம். கண்ணு தெரியாத குழந்தை அவங்க அக்கா வந்து தொடர்றது அவங்க அக்கான்னு தெரிஞ்சுக்குது. நாம் தேவனை பல ஆண்டாய் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சபையில வந்து யாருக்கு ஆராதனை பண்றனே தெரியாம, யாரை நோக்கி ஜெபம் பண்றனே தெரியாம, யாருக்கு பலிகளை செலுத்துகிறோம் என்றே தெரியாமலேயே, ஸ்தோத்திரம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலதான் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகில என்ன பண்ணுங்க, என்ன எப்படியாவது கண்டுபிடிச்சிடுங்கன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். இந்த மாசத்துல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் இந்த ஆண்டுல வரும். அவரை அறிகிற அறிவை தவிர மற்ற எந்த விதத்திலும் உங்களுக்கு நன்மை வராது. ஏன் வராது அப்படின்னா, அவர் யாருன்னே தெரியாம எப்படி உங்களுக்கு நன்மை செய்ய முடியும்? யாருன்னே தெரியாம எப்படி அவர் உங்களுக்கு கொடுக்கிறது, அவர் தான் கொடுத்தாருன்னு உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்கனவே சொன்னேன், மாரியம்மா கோயிலுக்கு ஒருத்தன் வேண்டிக்கிறான், நம்ம சபைக்கு ஒருத்தன் வேண்டிக்கிறோன்னு. ஸ்தோத்திரம். ஆண்டவரையே தெரியாம நாம் காரியங்களை செய்யும் போது அது நமக்கு நன்மையாக இருக்காது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். கவனிங்க, நீங்க எல்லாம் பிள்ளைங்க பெற்றவங்க தான். நீங்க ஒரு குழந்தைய பெற்றீங்க. ஸ்தோத்திரம். 8 வயசு 7 வயசு, எத்தனை வருஷம் நீங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துங்களே தெரியல. ஸ்தோத்திரம். அத்தனை வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. ஸ்தோத்திரம். அம்மானு ஸ்தோத்திரம் பார்க்க வேண்டிய குழந்தை எங்கேயே பார்த்துக்குதுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா இருக்குமா? அம்மாவை தான் அது பார்க்கணும், அம்மாவன்ட்ட தான் பேசணும். ஆனா அந்த குழந்தை அம்மாவை என்ன பண்ணுது? பார்க்கவே மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். 8 வயசு ஆயிடுச்சு, அம்மாவை பார்த்ததே கிடையாது, அம்மாவன்ட்ட பேசுனதே கிடையாது, எங்கேயோ பார்த்துங்குது. புரியுது இல்லையா உங்களுக்கு? நம்ம அப்படிதாங்கிறோம். ஸ்தோத்திரம். நம்மை பெற்று வளர்த்து இல்ல இந்த உலகத்துல நம்மை உண்டாக்கி, இந்த உலகத்துல நம்மை சிருஷ்டித்து, ஸ்தோத்திரம், நம்ம மேல அக்கறை கொண்டு சொந்த குமாரனை கொடுத்து நம்ம ரட்சித்து சபையில கொண்டாந்து அழகா வச்சிருந்தா, நம்ம ஒரு நாள் அவர்கிட்ட பேசுனதே இல்லை, அவரை நோக்கி பார்த்ததே கிடையாது. ஏன்? யாருன்னே நமக்கு தெரியலையே. ஸ்தோத்திரம். யாருன்னு தெரிஞ்சாதானே பேசுறதுக்கு. ஸ்தோத்திரம். அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும். ஆமென். நீங்க அமர்ந்திருந்து சர்ச்சில் வந்து உட்கார்ந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று இந்த நாளிலே, இந்த காலை நேரத்தில் உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வத்தின் ஜனமே, நாம் அவரை அறிந்து கொள்ளும் போது, கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், அறிந்து கொள்ளும் போது, அறிகிற அறிவிலே வளரும் போது, இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் ஏதுவான நன்மைகளை அவர் கொடுக்கிறார். அறிய விரும்பாத போது என்ன பண்றார் பாருங்க. ரோமர் 1வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அவரை அறிந்து கொள்ள உங்களுக்கு முனைப்பு இல்லைன்னா, ஒரு உற்சாகம் இல்லைன்னா, ஒரு வெறி இல்லைன்னா என்ன நடக்கும் பாருங்க. தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் இருக்கும்போது தகாதவைகளை செய்யும்படிக்கு, பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அவரே ஒப்பு கொடுத்துருவாரு. ஒரு குறிப்பிட்ட டைம் தான், கவனிங்க, ஸ்தோத்திரம், ஒரு குறிப்பிட்ட நாள் தான், குறிப்பிட்ட காலங்கள் தான், எப்படியாக என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்வார். அதற்காக வாசல்லாம் திறந்து கொடுப்பார், வழியெல்லாம் காட்டுவார். ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு முனைப்பே வரல, ஸ்தோத்திரம், முனைப்பே வரலன்னா ஆண்டவர் என்ன பண்றாராம்? ஸ்தோத்திரம். வாசிங்களா மறுபடியும் அந்த வசனம். உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை வேத பாடம் போட்டு வேத பாடம் நடத்திக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனை அறிந்து கொள்ளணும், வேதத்தை அறிந்து கொள்ளணும், முனைப்புடன் வரணும். போன வாரம் கல்யாணம், இந்த வாரம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸ்தோத்திரம். அதுக்கு முந்தின நாள் வேற ஒரு ஊருக்கு மீட்டிங் போறதுக்கு 28 பேர் போறாங்க. ஸ்தோத்திரம். இங்க வெள்ளிக்கிழமை ஜெபம் வேத பாடம் நடக்குது, இதுல பார்த்தா 8 பேர் தான் வராங்க. ஸ்தோத்திரம். அப்ப அந்த முனைப்பு இல்ல. தேவனை அறிந்து கொள்ளணும், வேதத்தை அறிந்து கொள்ளணும் என்ற அந்த முனைப்பு இல்லாத போது, வாசிங்க மறுபடியும் ரோமர் 1:28.
தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்ட அவர்களுக்கு மனதில்லாமல் இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. கேடானவைகளை செய்து கொண்டிருந்தால் உங்களை தேவன் ஒப்பு கொடுத்துட்டார்னு அர்த்தம். ஏன் ஒப்பு கொடுத்தார்னா, அவரை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க உங்களுக்கு மனதில்லாதபடியினாலே. உங்களுடைய செய்கை எப்படி இருக்குது பாருங்க. கேடானவைகளை செய்கிறீர்களா, நன்மையை செய்கிறீர்களா? கேடானவைகளை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் தேவன் உங்களை ஒப்பு கொடுத்துட்டார்னு அர்த்தம். தேவன் ஒப்பு கொடுத்தால் யாருங்க காப்பாத்துறது? தேவனே ஒப்பு கொடுத்துட்டா யார் காப்பாத்துறது? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவரே ஒப்பு கொடுத்துட்டு வரான். எதுக்காக ஒப்பு கொடுக்குறாரு? ஸ்தோத்திரம். தேவனை அறிந்து கொள்ளணுன்ற அந்த முனைப்பு இருக்கணும், வாஞ்ச இருக்கணும், உற்சாகம் இருக்கணும். ஸ்தோத்திரம். எப்படியாக நான் வேதத்தை அறிந்து கொள்ளணும், வேதத்தின் வாயிலாய் தேவனை அறிந்து கொள்ளணுன்ற அந்த முனைப்பு, உற்சாகம் நமக்கு குறையும் போது, இல்லாது இருக்கும் போது, கேடானவைகளை செய்வதற்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்து விடுவார். அதனால தேவனை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முனைப்புடன் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ஜீவனுக்கு ஏதுவான நன்மை வரலனா கூட பரவாயில்ல, என் ஆண்டவர் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாது, தகாததை செய்ததற்கு நான் ஒப்பு கொடுக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காவது நான் பண்ணோம். தேவனை நன்மை ரெண்டாவது, ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம் ரெண்டாவது, அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு வர வேண்டிய நன்மைகள் வருகிறது, அது ரெண்டாவது. முதலாவது நம்ம ஜாக்கிரதையா அலர்ட்டா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? தேவனை அறிந்து கொள்ள அந்த முனைப்பு நமக்கு குறையும் போது அவரே நம்மை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். ஸ்தோத்திரம். ஏசாயால் அழகா சொல்லுவார், அவர்கள் கண்ணார கண்டும், ஸ்தோத்திரம், அதை காணாதிருப்பார்கள், காதார கேட்டோம். ஸ்தோத்திரம். கேட்கிற மாதிரியே தான் இருக்கும், பார்க்கிற மாதிரியே தான் இருக்கும், ஒன்னாங்க வேலை செய்யவே செய்யாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் தேவனால் தகாதவைகளை செய்வதற்கு தேவன் ஒப்பு கொடுத்து விட்டார்னு அர்த்தம். இங்க இருக்கிற எத்தனை பேர் எப்படிப்பட்ட நிலைமையில நாம இங்க இருக்கிறோம் பாருங்க. எத்தனை பேருடைய உள்ளத்துல தேவனை அறிந்து கொள்ற அந்த வாஞ்சை இருக்கிறது, மனசு இருக்கிறது, உற்சாகம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். சங்கீதம் 91 ஸ்தோத்திரம் 14 அழகா சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால், வாஞ்சையாயிருக்கிறபடியால், ஸ்தோத்திரம், அவர் மேல காட்ட அந்த வாஞ்சை, அவரை அறிகிற அறிவுல காட்டுகிற அந்த வாஞ்சை தான் நம்மை விடுவிக்கும் என்று சொல்லி சங்கீதம் 91:14 சொல்லுது. ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வத்தின் ஜனமே, இதுவரைக்கும் நீங்க எப்படி நடத்தப்பட்டீங்க எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். நான் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த சத்தியத்தை நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்த மாசம், இந்த மாசம் 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ற, ஸ்தோத்திரம், லெந்து காலங்கள் நிகழ்ச்சியை உங்களுக்கு புரிய வைக்க முடியும். லெந்து கால நிகழ்ச்சிகள்னா என்னன்னே தெரியாம நம்ம கொண்டாட போறோம். அப்படி கொண்டாடக்கூடாது என்பதற்காக தான் இப்பவே அதற்கேற்ற பேசிக் செய்தியை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, முதலாவது நாம் ஆசீர்வாதமாய் இந்த ஆண்டை கடக்க வேண்டும் என்று விரும்பினால் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். பலி எனக்கு வேணாம், ஆராதனை எனக்கு வேணாம், என்ன அறிஞ்சிக்கோ. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அறிஞ்சிக்கின்னு அப்புறம் செலுத்து. அவரை அறிந்து கொண்டால், ஏசாயா 58 அழகா சொல்லுவார். ஏசாயா 58 ஸ்தோத்திரம், அதனுடைய 11வது வசனம் நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. அதில் அப்பொழுது நீ கூப்பிடுவாய், 8-7, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, அவரை நீங்க அறிஞ்சிக்கினீங்கன்னா என்ன என்ன பிளஸிங் பாருங்க. ஸ்தோத்திரம். அவரை தெரிஞ்சுக்கின பிற்பாடு, ஸ்தோத்திரம், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், உடனே பதில். நீ சத்தமிடுவாய், இயேசுவே 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 இயேசுவேன்னு சத்தமிடுவாய். அவர் என்ன சொல்லுவாராம்? ஏம்பா கத்துற, இங்கதாங்கிற உங்ககிட்ட தான். ஸ்தோத்திரம். எப்போ இது நடக்கும்? அவரை அறிந்து கொண்டால்தான்.
அது வரைக்கும் நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் 59:1 வாசிங்க. ஸ்தோத்திரம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்புறம் அடுத்த 2வது வசனம். மறைக்கிறது என்று சொல்லி இங்க எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி 58 எழுதிட்டாரு. அப்பொழுது நீ கூப்பிடுவாய். எப்பொழுது கூப்பிடுவாய்? தேவனை அறிந்து கொண்ட பிற்பாடு, தேவன் யார் என்பதை அறிந்து கொண்ட பிற்பாடு, அவர் எப்படி எனக்குள்ளிருந்து கிரியை செய்கிறார், எனக்கு எப்படி அவர் கிரியை செய்கிறார் என்பதை அறிந்து தெரிந்து கொண்ட பின்பு அப்பொழுது நீ கூப்பிடுவாய். ஆண்டவர் இப்ப யாராவது நீங்க ஜெபம் பண்ணி கேட்டுக்குதா? ஜெபம் கேட்டு ஆண்டவர் சிறுக்கிறம்பா சொல்லுப்பான்னு சொல்லிக்கிறாரா? ஸ்தோத்திரம். சொல்லிக்கிறாரா? சொல்லியிருந்தா நீங்க ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். ஆனா நீங்க தேவனை அறிந்து கொண்ட பின்னாடி ஜெபம் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் நான் நிறைய ஜெபம் பண்றது இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். கேட்டவனே டக்குன்னு சொல்றாரு. நான் எது போய் போராடி கிடக்கணும் மணிக்கணக்கில். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் ஒரு ஜெப குறிப்புக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன், மறுபடியும் அதை பண்ணவே மாட்டேன். யாராவது ஒரு ஜெப குறிப்பு சொல்றாங்கன்னா ஜெபம் பண்ணிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்துப்பாரு, அவள் தான். ஸ்தோத்திரம். அவரோட டைம் வச்சிருப்பாரு. அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய வாஞ்சை, அவங்களுடைய முனைப்பு, தேவனை அறிகிற அறிவு எப்படி அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது இவங்க திருப்திக்காக ஜெபம் பண்ணிடணும், அவ்வளோதான். ஜெபம் பண்ணிட்டு அதை விட்டுடணும். சும்மா அதையே ஜெபம் பண்ணின்னு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனால இந்த கால நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, இதோட நான் முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு சாட்சி நேரம்லாம் இருக்குது. அதனால நான் முடிக்கிறேன். தொடர்ச்சி நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸ்தோத்திரம். அதனால நீங்க தேவனை அறிகிற அறிவை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அதனால நீங்க முனைப்போடு என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். இதோட தொடர்ச்சி தான் வெள்ளிக்கிழமையில பேசப்படுது. இதோட தொடர்ச்சி தான் எல்லாத்திலையும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் இனிமேல்ட்டு. ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருந்தால் தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் ஒப்பு கொடுக்காமல் பாதுகாப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு ஜீவனுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்ல, அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நான் போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு இந்த நாட்களில நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் வார்த்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதை கேட்பது மாத்திரமல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அமர்ந்திருந்து நிறைய செய்தி என் யூடியூப் சேனல்ல இருக்குது. ஸ்தோத்திரம். GS மீடியான்னு கேளுங்க. அதெல்லாம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கேளுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கேளுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அறிஞ்சுங்க, ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சுக்கங்க. ஆண்டவரை நீங்க அறிகிற அறிவில் வளரும் போதுதான் உங்களுக்கு எல்லா நன்மையும் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வாதமா இந்த பூமியில வைப்பார். ஏனென்றால் நம்மை உண்டாக்கினது யாரு, நம்மை ரட்சித்தது யார் என்றே தெரியாமல் நாம் அவரை ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பதனால தான் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தாமதமாகிறது. நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஸ்தோத்திரம். நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால நீங்க தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளுங்கள், நம்மை படைத்தது யாரு, நாம் பாவத்துல போன போது நம்ம ரட்சித்தது யாரு, சபையில கொண்டாந்தது யாரு அப்படின்றதெல்லாம் நீங்க அறிஞ்சு கொண்டால்தான் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கொடுப்பார். 2வதாக ஸ்தோத்திரம், கேடானவைகளை செய்யும்படி, தகாததை செய்யும்படி கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடாமல் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதை மனதில் வைத்து பைபிளை மூடிட்டு முடிஞ்ச எழுமி இருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே வளருவது அவசியம். ஸ்தோத்திரம். ஏந்திரம் பார்க்கலாம். ஜீசஸ். இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. சொல்லுங்க. இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி
உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கடைசி ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி வேதத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு கால பக்தர்கள் எல்லாம் சரியாய் தேவனை அறிந்திருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு கால பக்தர்களும் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளும் தேவன் யார் என்பதை அறிந்திருந்தார்கள். பிசாசம் தேவன் யார் என்று அறிந்திருந்தது. நாம் தேவனை அறியாமல் இருப்பது வேதனைக்குரிய காரியம். தேவனை அறிந்து ஆராதிக்கும் போதுதான், தேவனை அறிந்து அவரை பின்பற்றும் போதுதான் ஜீவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகள், தேவ பக்திக்கு ஏதுவான எல்லா நன்மைகளையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தரும். அதனால இந்த கால நேரத்தில் ஆண்டவரே நான் என்ன அறியணும்பா, என்ன அறியணும், ஆண்டவரை பத்தி எனக்கு தெரிஞ்சது ஜீரோ. எனக்கு சொல்றேன், நான் எனக்கு இன்னும் ஆண்டவரை பத்தி தெரியாது, நான் தெரிந்து கொண்டது ஜீரோ. ஆண்டவரே நான் என்ன அறியணும்பா, என்ன அறியணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வேதத்தின் வாயிலாக தான் கர்த்தர் நமக்கு அறிவிப்பார், தெரிவிப்பார். ஸ்தோத்திரம். பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரை நான் அறிந்து கொள்வதற்கு, இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பான்னு சொல்லி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்க போறோம். அப்படியே முழங்கால்